வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iOS 16. ஸோ iOS 16 பார்த்தீங்கன்னா நேற்று தான் அஃபிஷியலாக ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மிட் நைட் ஒரு 12 o'clock போல் நான் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் என்னோட ஐஃபோன் 13 மினியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த iOS 16 எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் லுக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த புதிய iOS 16 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஐஃபோனில் வச்சிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சீக்கிரமாக பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணி 2:32 ஆகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்டென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ iOS 16 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேஜர் அப்டேட் தான். இது வந்து மைனர் அப்டேட்லாம் கிடையாது. போன தடவை iOS 15 மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஆப்பிள் இங்கே புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன். ஸோ லாக் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். ஸோ விக்கெட்ஸ் எல்லாம் கூட உங்களால் லாக் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் போக அந்த டைமோட ஃபாண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் இந்த லாக் ஸ்க்ரீனை நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட கஸ்டமைசேஷன் எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே விக்கெட்ஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்க முடியும். லைக் நம்மளுக்கு கீழே நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி விக்கெட்ஸ் இன்னும் நிறைய நம்மளுக்கு வரல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது ஆப்பிள் வாட்சுக்கான விக்கெட், வாட்சில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெதர், அதாவது 26 டிகிரி இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அலாரம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வேணும்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேசிக்கான விக்கெட்ஸ் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கு. அண்ட் போக நீங்க இந்த ஒரு ஃபாண்ட்டை வேணும்னாலும் மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதுல வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த ஸ்டைல் ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலுக்கு நீங்க வந்து மாத்திக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க வச்சுக்கலாம். போக உங்களுக்கு கலர், எந்த கலர்ல உங்களுக்கு வேணுமோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி iOSல கஸ்டமைசேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இப்போ எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர்ல நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெட் வேணுமா ரெட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க வந்து வச்சுக்கலாம். மேல இருக்கிறது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நிறைய கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க லாக் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். அண்ட் போக இங்கே இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, லைக் எனேபிள் டெப்த் எஃபெக்ட் அப்படின்னா அந்த பிளர் ஆகிற மாதிரின எஃபெக்ட், ப்ளஸ் உங்களுக்கு இந்த டைம் வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரினா எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு டன் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் இங்கே ஆப்பிள் பண்ணிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த லாக் ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸ்குள்ளே இருக்கும்போது மட்டும் இந்த லாக் ஸ்க்ரீன் வர மாதிரி, அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கிங் டைம்ல வேற ஒரு ஃபோக்கஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கிங் டைம்ல வேற ஒரு லாக் ஸ்க்ரீன் உங்களுக்கு வர மாதிரி நீங்க வேணும்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த புது லாக் ஸ்க்ரீனையும் அந்த ஃபோக்கஸ் ஃபீச்சர், இதுக்கு முன்னாடி நமக்கு iOS 15 இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபோக்கஸ் ஃபீச்சரையும் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் போக இங்க உங்களுக்கு ஒரு பிளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, நீங்க ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த பிளஸ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் இங்க உங்களுக்கு காமிக்குது. அதாவது வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா வைடர் ரேஞ்ச் ஆஃப் வால்பேப்பர்ஸ் நம்மளுக்கு இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. வால்பேப்பர் செக்ஷனை கம்ப்ளீட்டா ஆப்பிள் மாத்திருக்காங்க. லைக் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல்ல நம்மளுக்கு ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஆப்பிள் வாட்சுக்கு வாட்ச் ஃபேஸஸ் செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு iOSல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேஜர் அப்டேட்டை நான் வந்து பார்க்குறேன் இந்த iOSல. அண்ட் லாக் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இந்த சென்டரில் நோட்டிஃபிகேஷன் வராமல் கீழே அடியில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி தான் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு சென்டரில் நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் போர்ட்ரேட் வால்பேப்பர் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வால்பேப்பரை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வேணும்னா ஹைடு வேணா பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி கீழே கொண்டு போனீங்கன்னா ஹைட் ஆயிடும். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா உள்ள ஹோம் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பெருசாலாம் எந்த சேஞ்சும் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ஸ்பாட்லைட் நம்ம அதாவது இப்படி பண்ணால் நம்மளுக்கு வரும் இல்லையா, அதே சர்ச் தான். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. பட் அதுக்கான யூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். அண்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கீபோர்ட் லேஅவுட் உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க அந்த சர்ச் பார் எல்லாத்தையுமே. அண்ட் இந்த எல்லா அப்ளிகேஷனுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மெயில் ஆப்புக்குள்ளே நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப். ஸோ மெசேஜ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இப்போ டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி
இங்கே உங்களுக்கு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வேணும்னா நீங்கள் டெலிட்டும் வேணாலும் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு undo send அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டெலிட் ஆயிரும் உங்களுக்கு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். நீங்கள் அந்த மெசேஜை சென்ட் பண்ணி 15 மினிட்ஸ்க்குள்ளே வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் நம்ம இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு மார்க் ஆஸ் அன்ரீட் அப்படிங்கிற புது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இன்கேஸில் உங்களுக்கு மெசேஜ் வருது உடனே படிக்க முடியல, நான் லேட்டர் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க் ஆஸ் அன்ரீட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரீடாகவே காமிச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ நீங்கள் வேணா எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரி. ஹே சிரி. ஸோ சிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் சிரிக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் அப் கால் அப்படின்னு சொன்னீங்கன்னா கால் கட் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹே சிரி ஹேங் அப் கால். ஸோ நீங்கள் யார்ட்டாச்சும் கால் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் கட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இப்போ சிரியில் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் சிரியில் பார்த்தீங்கன்னா ஈமோஜி ஆட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஹே சிரி டைப் கிரையிங் ஈமோஜி. அப்பா. அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கிரையிங் ஈமோஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரி டைப் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சிரிக்கிட்டே அந்த ஈமோஜி சொன்னீங்கன்னா அது டைப் பண்ணி கொடுக்கும், அதுக்கான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இப்போ நான் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு என்கிட்ட எந்த கன்ஃபர்மேஷன் கேட்கல, அதாவது திருப்பி அந்த சென்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், பட் அந்த கன்ஃபர்மேஷன் இனிமேல் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் கேமரா அப்ளிகேஷன். ஸோ கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறதுக்கான ஃபீச்சரை நம்மளுக்கு கேமரா அப்ளிகேஷனுக்குள்ளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் 13 சீரிஸ்ல சினிமேட்டிக் மோட் நம்மளுக்கு இருக்கு. அந்த சினிமேட்டிக் மோட்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்டெபிலிட்டி அண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சினிமேட்டிக் மோட்ல இம்ப்ரூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்புக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல காமிச்சிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் காட்டும். உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக டெலிட் பண்ண ஃபோட்டோஸை பார்க்கறதுக்கு, ஹைட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோஸை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ் ஐடி கொடுத்தா தான் உங்களால் ஹைட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஒரு ஃபீச்சர் உண்மையிலே இதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் ஐஃபோனில் அது இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கீங்க, இதை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த ஷேர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஷேர்ட் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் இன்கேஸில் ஐக்ளவுட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வந்து நீங்கள் கமெண்ட் வேணும்னா ஆப்ஷன் தான், அது வேணும்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த ஒரு ஃபோட்டோவை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய எடிட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்கும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அவங்க மெயின் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட நீங்கள் ட்ரிப் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சேஞ்சஸ் இல்லாமல் வேறு என்ன இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் iOS 16 பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சரை நம்மளுக்கு வீடியோக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்கேஸில் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ வச்சிருக்கீங்க, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதையும் உங்களால் லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் யூடியூப் வீடியோஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். யூடியூப் வீடியோஸ்லேருந்து நம்மளால டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண இப்போதைக்கு முடியல. பட் செப்டம்பர் மந்த்தில் பப்ளிக்கு வரும்போது மேபி அது ஒர்க் ஆகலாம். பட் இப்போதைக்கு அது ஒர்க் ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட். ஸோ ஸ்பாட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அந்த சர்ச் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த மணி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா லைக் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் மணின்னு போட்டிங்கன்னா அந்த மணி வந்து டிடெக்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து காமிக்கும். என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக வச்சிருக்கீங்களோ எல்லாமே காட்டும். அந்த ஒரு சர்ச் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க iOS 16ல. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவிக் நோட்ஸ். ஸோ குவிக் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இருந்தாலுமே இந்த ஒரு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஆட் டு குவிக் நோட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்குள்ளே இருக்கீங்களோ அது அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அங்கே போயிடும். போக நீங்கள் எதுவும் டைப் பண்ணணும் அப்படின்னா பண்ணி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட நோட்ஸில் வந்து சேவ் ஆகும். இது ஆல்ரெடி நம்மளுக்கு மேக்ல இருந்த ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு இப்போ ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைமில் நமக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம பேசிக்காக இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை இங்கே காப்பி பண்ணுறோம் ஐஃபோனில் அப்படின்னா நம்ம மேக்கில் அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஐஃபோனில் காப்பி பண்ண டெக்ஸ்ட் நம்மளுக்கு மேக்கில் பேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஃபீச்சரை இப்போ ஃபேஸ் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் அந்த ஃபேஸ் டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ காலில் இருக்கீங்க, அவங்க பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சப்டைட்டில் பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐஃபோனோட ஃபேஸ் ஐடி லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒர்க் ஆகுதுங்க. லேண்ட்ஸ்கேப்பில் நம்மளுக்கு ஐஃபோனுடைய ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்த் ஆப்புக்குள்ளே மெடிக்கேஷன் அப்படிங்கிறத ஒரு புது ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது மெடிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் அண்ட் மருந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஐஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது என்ன மருந்து அப்படிங்கிறத நீங்கள் ஐஃபோன் கேமரா மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் மருந்து வாங்கும் போதெல்லாம் இதில் சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ டோசேஜ் மெடிசன் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி இன்கேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசனோட டோசேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டைமில் நீங்கள் வந்து மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதாங்க iOS 16 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மேலும் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ இன் டீட்டெயிலாக கொண்டு வரேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சப்போர்ட்டட் டிவைஸ். அதாவது என்னென்ன டிவைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த iOS 16 சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 13, 13 mini, 13 Pro இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். iPhone SE செகண்ட் ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் iPhone 7க்குமே iOS 16 சப்போர்ட் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் iPhone SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா iOS 16க்கு iPhone SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், iPhone 6s, 6s Plus, 7, 7 Plus இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிவைஸை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் அப்டேட் கொடுக்குறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 4-5 டிவைஸை காலி பண்ணிட்டு நேராக iPhone 8க்கு போயிட்டாங்க. ஸோ மினிமம் நீங்கள் iPhone 8 வச்சிருந்தா தான் iOS 16 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, மினிமம் ஒரு iPhone 10s or 10R அந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் வச்சிருந்தா தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது கம்மியாக இருக்கக்கூடிய டிவைஸ் iPhone 8லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ், அதாவது iOS 16 இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஃபைனலி இந்த பப்ளிக் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பக் இருக்குங்க. நான் இப்போ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு யாரும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் பேசிக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் உங்களோட பிரைமரி ஐஃபோனில் தயவு செஞ்சு யாரும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.